Hello friends, welcome to ASJ CREATION. So நீங்க நம்ம வீடியோல ரொம்பவும் இம்பார்ட்டன்ட்டான நம்ம லைஃப்க்கே ரொம்பவும் முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சோ அது என்ன நம்ம லைஃப்க்கே ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கனாக்க சோ இப்ப படிச்சிட்டு இருக்க பசங்கலாம் பாத்தீங்கன்னாக்க படிச்சு முடிச்சிட்டு சோ நமக்கு படிப்பே வரல நம்ம படிச்சு முடிச்சிட்டு கால் சென்டர் வேலைக்கு போயிடலாம். கால் சென்டருக்கு போனாக்க ஒரு 2 வருஷம் நமக்கு சரி ஒரு 2 மாசம் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வர்க்குக்கு போயிடலாம் அப்படி நினைப்பீங்க. அதுலக்க டிரைவிங் போலாம்னு நினைப்பீங்க. சோ இந்த மாதிரி நம்ம நினைக்கும்போது இன்னொரு 2-3 வருஷத்துல ஒரு சில ஜாப்ஸ்லாம் இருக்கவே போகிறது கிடையாது. ஃபுல்லாக ஏஐ வந்து ஆக்குபேட் பண்ண போகுது. ஸோ ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ சம் ரோபோட்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சில ஜாப்ஸ்லாம் வந்து ஆக்குபேட் பண்ண போகுது. ஸோ நம்ம நினைக்கிற ஜாப் வந்து இன்னொரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா, அதோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் ஸோ அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்க நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வில் ரோபோட் டேக் மை ஜாப். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு. ஸோ இது வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்க அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு இங்கே வந்து நீங்கள் எந்த ஜாபை சர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் சர்ச் பண்ணிக்கிங்க. என்டர் யுவர் ஜாப்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஜாப் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கால் சென்டரே கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கால் சென்டர்னு டைப் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி கால் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா கால் சென்டரோட இதுவும் வந்துடும். ஸோ நான் டெலிமார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெலிமார்க்கெட் கொடுக்குறேன். ஸோ இப்போ டெலிமார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா வில் ரோபோட்ஸ் டேக் மை ஜாப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்ஸ் வந்து 99% கண்டிப்பாக இந்த ஜாப்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காருக்கு ஃபோன் பண்ணிங்கனாக்கா அந்த கம்பெனிக்கார் வந்து இப்போ உங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோடனே வந்து ஸோ ஒரு லேடி பேசுகிற மாதிரி குரல் வரும். ஸோ அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா லேடி கிடையாது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதாவது டவுட்னாக்கா நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம்ல, ஸோ டவுட் கேட்குறோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அது பேசுறதே கூட ப்ரோக்ராமில் வந்து அவங்க பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 99% வந்து இந்த ஜாப்ஸ் வந்து டெலிமார்க்கெட்டு எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்தோன்னாக்கா யூ ஆர் டிமாண்டட். ஸோ இந்த ஜாப் வந்து டிமாண்டட். ஸோ ஆட்டோமேட்டிக் ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறத விட 2024 பார்த்தீங்கன்னாக்கா -3% வந்துடும். ஸோ இம்ப்ரூவே இருக்காதுன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஜாப் சர்ச் பண்ண மாதிரி இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணுறேன். ஸோ அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ அனிமேஷன் கொடுத்தாக்க எந்த அனிமேஷன் கேமரா ஆப்ரேட்டராக விஷுவல் ஸோ அது ரிலேட்டடாக வருது. ஸோ இப்போ வந்து நான் மல்டிமீடியா ஆர்ட்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்ஸ் வந்து 1.5% மட்டும்தான் இது வந்து ரோபோட் ஆக்டிவேட், அதாவது ஏஐ வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது டோட்டலி இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு சேஃப். அனிமேஷனை பொறுத்தவரையும் இந்த ஜாப் வந்து நம்மளுக்கு டோட்டலி சேஃபு. அனிமேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சம் மூவிஸு இப்போலாம் ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னாக்கா அனிமேஷன் வேஃபைஸ் நிறையா போட்டிருப்பாங்க. இல்லை கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அனிமேஷன் தான் ஃபுல்லாக. ஸோ இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா 6% 2024 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பீப்புள் இதுக்கு வந்து 2016 பார்த்தீங்கன்னாக்கா 30,000 பேர் கிட்ட இதுக்கு எம்ப்ளாய் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாபை அதாவது ஒரு ஜாப் நேம் பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான நீங்கள் ஏதாவது ஜாப் பார்க்கணுனாக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்ஸ் டு கேர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் கீழே ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ நீங்கள் சர்ச் பண்ண ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மல்டிமீடியா டிசைனர் கேட்டிருக்காங்க, அனிமேஷன் டெக்னிக்கல் ஆர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போகணுன்னு நினைக்கிற ஜாப் வந்து
ஃப்யூச்சர் இருக்கா அப்படி இல்லையான்றதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷோ ஆர் ரேண்டம் எக்ஸாம்பிள். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதே ரேண்டமாக ஏதாவது ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் ஸோ ப்ரெடிக்ட் அண்ட் ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேட்டர்ஸ். ஸோ இது என்ன ஜாப்னு சரியாக எனக்கு தெரியல. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட் வந்து ஒரு 99%, இது வந்து 97% வந்து இந்த ரோபோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா 4% தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி ஜாபுக்கு போக போகிறோம், ஸோ எப்படி என்ன பண்ண போகிறோன்றத நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து அதிகமாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, முக்கியமாக உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பசங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோண்டியிருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி ஜாபுக்கு போக போகிறோம், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம திங்க் பண்ண ஜாபுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்கா, ஸோ நம்ம கன்ஃபார்மாக பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு அதில் இருப்போமா அப்படின்றத பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஸோ அந்த ஜாப் பண்ணி வந்து நீங்கள் கரெக்டான ஜாப் சூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.